என்ன ஆச்சு? 75,000. 75,000 கொடுத்துட்டு மாப்பிள்ளைய கூட்டு போறமே. 75,000 கொடுத்துட்டு ஓன் பஸ் விட்டுட்டு ஊராம் பஸ்ல போக வேண்டியதுதான். அதுவும் பஸ் தானே. இல்ல உங்ககிட்ட என்ன பேசுவோம், மகன்கிட்ட பேசிக்கிறேன். அதுதான் முடியாது. என் மகன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அந்த கோட்டுமே நடப்பான். பிள்ளை நானும் போட்டு கிழிப்பேன். உமால குனியவே முடியாது. அப்படி கிழிப்பீரு, சட்டையத்தான் கிழிப்பீரு. எல்லாமே தப்புதான். நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். எல்லா யாரையும் பொண்டாட்டி மாதிரியே விளையாட்டு போறான். ஏமா நம்ம குறுக்கள் பொண்ணு சுப்புலட்சுமி என்ன பண்றா? அவளுக்கு என்ன, அவ அத்தை மக ரிஜிஸ்டர் ஆபீஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நம்ம சுப்பமிக்குத்தான் சுப்பலட்சுமி மாதிரி குரலாச்சே. 4 பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு 4 காசு சம்பாரிச்சுக்கிட்டு நல்லா அத்தா இருக்கா. அப்போ அவ அதாம்மா திருவிழாவில எல்லாம் டான்ஸ் பண்ணுவாளே ராதா. ஓ அதுவா? அது எங்க பட்டணக்கரைக்கு ஓடிடுச்சான். என்ன செய்யுதோ, எங்க இருக்குதோ, யாரு கண்டாங்க. சினிமாவில குதிக்குதோ என்னவோ. நல்ல செவப்பி தள தளன்னு இருப்பா. ஆமா, அந்த பண்ணையார் மகன் ரகு கூட பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கானாமே, நீ அவனை பாத்தியா? பாக்கலம்மா. ரகுவோட அம்மா தங்கமானவ. அடி பாமா, ஓ மகளுக்குத்தான் என் மகன்னு சொல்லுவா. பெத்தவ சொல்லிட்டா போதுமா, பெத்தவனும் சொல்லணுமே. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. எங்கம்மா புறப்பட்ட? போன தடவை லீவ்ல வந்திருந்தப்போ குளத்தங்கரையில ஒரு ரோஜா பதியம் போட்டேன். அது நல்லா வளர்ந்து பாத்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் பாத்துட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் வந்து. சரிம்மா. ரகு இங்க இருக்கீங்களா? எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? காலேஜ் வார்டனை ஏமாத்திடலாம், அப்பா அம்மாவை ஏமாத்த முடியுமா என்ன? எப்படியோ சமாளிச்சு சேகரி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா, என்ன பத்தி உங்க வீட்டுல சொல்லவே இல்லையா? எங்க அம்மாவை பொறுத்த மட்டும் தடை சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னங்க? இந்த ஊரே உங்க அப்பாவை மதிக்கிறதுனால அவரே வந்து ஒரு வார்த்தை கேட்டாருன்னா எங்க அப்பா நிச்சயமா சம்மதிப்பாரு. என்ன சொல்ற லட்சுமி? என் கையில பாக்குற 2 விளைகள், என் கழுத்துல தொங்குற ஒரே சங்கிலி, தங்கம்னு சொல்றதுக்கு எங்க குடும்ப சொத்தே இவ்வளவுதான். இந்த வரிசையோடதான் எங்க அப்பா என்ன தர முடியும்? சீதனமே இவ்வளவுதான் எங்க அப்பா சொன்னார்னா மாப்பிள்ளை கேட்க வந்தார்னு சொல்லுவாரா, இல்ல மகனையே கொள்ள கொண்டு போறாருன்னு சொல்லுவாரா? நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற? எல்லாம் நல்லபடியா முடியும். நீ முதல்ல அவரை அனுப்பு. சரி அனுப்புறேன். ஆனா என்ன வானத்தை பாக்குற? இதுக்கு தெய்வம் தான் முடிவு சொல்லணும்.